ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாட வகுப்பை பார்க்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி 2 வரியை நாம் தியானித்து வருகிறோம். நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன் என்ற வார்த்தையை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த விளக்கு தண்டு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய, பிரகாசிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் விளக்கு தண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை நான் நீக்கிவிடுவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இதை குறித்த ஒரு சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே விளக்கு தண்டை குறித்து யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் அவருடைய 31வது வசனத்தில் நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி சோத்திருக்கிறோம். நான் பிரசங்கித்தேன். அந்த பிரசங்கத்தை நான் இன்றைக்கும் தொடரும்படி விரும்புகிறேன். யாத்திராகமம் 25 அதனுடைய 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பசும் பொன்னினால் ஒரு குத்துவிளக்கை உண்டாக்குவாயாக என்று, குத்துவிளக்கு எதனால் உண்டாக்கப்பட வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இதே போல சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் கூட பசும்பொன்னினால் செய்யப்பட்டிருந்த ஒரு குத்துவிளக்கை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் போன வாரமே சொன்னேன், ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பொருள் மட்டும்தான் முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்டது. ஒன்று கிருபாசனம், இன்னொன்று குத்துவிளக்கு. கிருபாசனம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒன்று, குத்துவிளக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒன்று. கவனிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஸ்தலத்தில் சமூகத்தப்ப மேஜை இருக்கிறது, சோத்திரிக்கிறோம், தூபபீடம் இருக்கிறது, குத்துவிளக்கு இருக்கிறது. இதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது திரைகளை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. சோத்திரிக்கிறோம். அதில் ஒரு வெளிச்சமும் இருக்காது. எல்லாம் திரைச்சிலையை கொண்டு அந்த ஸ்தலம் மூடி இருக்கும். அப்போ ஆசாரியன் போய் சமூகத்தப்ப மேஜையிலே, தூபபீடத்திலே சோத்திர ஊழியம் செய்ய வேண்டுமானால் அங்கு ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் தான் குத்துவிளக்கின் வெளிச்சம். அந்த குத்துவிளக்கின் வெளிச்சத்திலே தான் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் அங்கே ஊழியம் செய்வான். குத்துவிளக்கு வெளிச்சம் அங்கு இல்லை என்றால் எந்த பொருள் எங்கே இருக்கிறது என்று ஒன்றும் தெரியாது. சோத்திரம். ஆகவே குத்துவிளக்கு அங்கு வெளிச்சம் மிக முக்கியமான ஒன்று. இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இந்த குத்துவிளக்கு திருச்சபையை காண்பிக்கிறது என்று வெளிப்படுத்தல் 1:21 வெளிப்படுத்தல் 2:1 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவருடைய திருச்சபை குத்துவிளக்குக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். விளக்கு என்று சொன்னால் அது இருளை வெளிச்சமாக்குகிறபடியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், யோவான் 8:12 இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். மலை பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ணும்போது மத்தேயு 5:16 சொன்னால், நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து, அல்லது நம்மை பார்த்து என்றால் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சபை இந்த உலகத்துக்கு எப்படி இருக்க வேண்டும், வெளிச்சமா இருக்க வேண்டும். அப்போ ஒரு சபை இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டுமானால் ஒளியாகிய இயேசு சபையில் உலாவுகிறவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சபையிலே வெளிச்சமான விசுவாசியாக இருக்க வேண்டுமானால் ஒளியாகிய இயேசு சபையில் என்ன செய்ய வேண்டும், உலாவ வேண்டும். அப்போ ஒளியாகிய இயேசு சபையில் உலாவக்கூடிய அளவுக்கு நம்முடைய சபை இருக்க வேண்டும். சோத்திரிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒளியாக இந்த சபையில் உலாவாரானால் நாம் எல்லாரும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஆமென்னு சொல்லுங்க.
சூரியனிடத்திலிருந்து ஒளியை உள்வாங்கி எப்படி நிலா வெளிச்சம் கொடுக்கிறதோ அதுபோல நாம் கிறிஸ்துவாகி அவரிடத்திலிருந்து ஒளியை உள்வாங்கி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய சபையிலே உலாவ வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே உலாவ வேண்டும். ஆகவே தான் வெளிப்படுத்துகிற வசனத்தில் சொல்லுது, அவர் உலாவி வருகிறவர் என்று பைபிளில் போட்டு எபேசு சபையில் கூட சொல்லும்போது சோதர குத்து விளக்கின் நடுவில் என்ன செய்கிறவர், உலாவி வருகிறவர் சொல்லுகிறதாவது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு சமயம் ஒரு வெள்ளைக்கார ஆலயத்தில் ஒரு கருப்பு இன சோத்திருக்கிற விசுவாசி அந்த ஆலயத்தில் ஆராதிக்கும்படி உள்ளே செல்லுகிறார். ஆனால் அந்த ஆலயத்தில் வெளியிலே இருக்கிற ஒரு வாட்ச்மேன் சோத்திருக்கிறோம், ஒரு காவலாளி, நீங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தில் வந்து ஆராதிக்க கூடாது, இது வெள்ளையர்கள் ஆராதிக்கிற இடம், உங்களுக்கெல்லாம் இங்கே ஆராதிக்க இடம் இல்லை என்று சொல்லி அந்த சோத்திருக்கிறோம் கருப்பு இன சோத்திர அந்த மனிதனை அவன் புறம்பே தள்ளுகிறான். அவன் சொல்லுகிறான், ஐயா, நான் ஒரு வேளையாக இந்த வெளியூருக்கு வந்திருக்கிறேன், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் கர்த்தரை ஆராதிக்காமல் என்னால் இருக்க முடியாது, ஆகவே தயவு செய்து இன்றைக்கு ஒரு நாள் நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த ஆலயத்திற்குள்ளே போக எனக்கு இடம் தாருங்கள் என்று அவன் கேட்டான். அவன் கேட்டாலும் அவன் ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டான், இந்த இடத்துல உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பில்லை என்று. அப்போ அவன் கேட்டான், ஏன் என்ன உள்ளே போகக்கூடாது என்று சொன்னால், இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஒயிட் பீப்புள், யூ பிளாக் ஷீப் should not enter into it என்ற ஆங்கிலத்தில் அவன் சொன்னான். இது வெள்ளையர்கள் ஆராதிக்கிற இடம், கருப்பு இனமாகிய இருக்கிற உனக்கு இதற்குள் என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது என்று சொன்ன உடனே அந்த விசுவாசிக்கு ரொம்ப துக்கமாய் போய்விட்டது. அந்த ஆலயத்தின் வாசற்படியிலே முழங்கால் பட்டிரு கதறி அழுதான், ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன், சபைக்குள்ளே உள்ள விடமாட்டேன்றாங்க, இந்த சபைக்கு உள் போகிறதுக்கே நான் தகுதி இல்லையா, சபைக்குள்ளே நான் போக முடியாது என்றால் நான் பரலோகத்திற்கு நான் வர முடியாதா என்று சொல்லி அவன் மாரடித்து புலம்பி அழுதானாம். அவன் அழுது கொண்டிருக்கும் பொழுது, ஜெபம் பண்ணி அழுதுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பிரத்யட்சமாய் தரிசனமானார். மகனே, நீ ஏன் அழுற, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு அவர் சொன்னார். ஆண்டவரே, நான் இந்த ஆலயத்துக்குள்ளே போய் உண்மை ஆராதிக்கிறதுக்கு நான் உள்ளே போக சொன்னால் என்னை உள்ளே விட மாட்டேன்றாங்க ஆண்டவரே, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளவு நேரம் நீ முயற்சி செய்தாய் என்று ஆண்டவர் கேட்டார். 20 நிமிஷமாய் நான் உள்ளே போகிறதுக்கு முயற்சித்தேன் என்று. அதற்கு ஆண்டவர் சொன்னார், நான் 20 வருடமாக இந்த ஆலயத்திற்குள் போக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், என்னையே இவர்கள் உள்ளே விட அனுமதிக்கவில்லை என்று சொன்னார். அப்படியானால் அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறது, கர்த்தரே உள்ள இல்லை, கர்த்தர் உலாவாத ஒரு சபையாக இருக்குமானால் அது கூட்டம் இருக்கலாம், அது சோத்திருக்கிறோம், அது ஒரு இருள் நிறைந்த இடம்தான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனால தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவர் 3ஆம் அதிகாரம் 21 சொன்னார், இதோ நான் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். எந்த வாசற்படி? லவோதிக்கேயா சபையின் வாசற்படியிலே நின்று ஆண்டவர் கதவை தட்டுகிறார். ஆண்டவர் சபைக்கு உள்ளே இருக்கணுமா, சபைக்கு வெளியே இருக்கணுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபைக்கு உள்ளே இருந்தால் தானே நம்ம எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட முடியும். சபையில் அவர் உலாவி வரணும்ல. ஆனால் அந்த ஒளியாகிய இயேசு சபையில் உலாவி வரலன்னா நமக்கெல்லாம் எப்படி வெளிச்சம் கிடைக்கும்? நம் மூலமாக நம்முடைய வீட்டில் எப்படி வெளிச்சம் வரும்? இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் எப்படி வெளிச்சம் கொடுக்க முடியும்? பாருங்க, சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சபைக்கு வெளியே இருக்கிறாரா, சபைக்கு உள்ளே இருக்கிறாரா? உங்கள் வீட்டுக்கு வெளியே இயேசு இருக்கிறாரா அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா? உங்கள் இருதயத்துக்கு வெளியே இயேசு இருக்கிறாரா அல்லது உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு உலாவுகிறாரா என்று யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுக்கிற குத்து விளக்காய் இருக்க வேண்டுமானால் அவர் குத்து விளக்கின் நடுவிலே உலாவ வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அந்த குத்து விளக்கு திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அந்த குத்து விளக்கில் ஆண்டவர் உலாவி வரணுங்க. அப்புறம் உள்ளாவி வந்தால் தான் அந்த வெளிச்சம் நம்மேல் பிரதிபலித்து நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் நாம் குத்துவிளக்காய் இருக்கிறோம், நம்மை சுற்றி கர்த்தர் உலாவி வருகிறாரா? கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் ஒவ்வொரு நேரமும் உணர முடிகிறதா என்று யோசித்து பாருங்கள். இங்கே பாருங்க,
ஒரு குத்து விளக்கு வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குத்து விளக்கு இரும்பினாலோ வெண்கலத்தினாலோ வெள்ளியினாலோ மரத்தினாலோ செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. அது தரமற்ற தங்கத்தினால் கூட செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. அது பசும் பொன்னினால் என்ன செய்யப்பட வேண்டும்? அது செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. குத்து விளக்கு ஒரு தாலந்து பொன்னை கொண்டு செய்ய வேண்டும். சோத்திரிக்கிறோம். அதனுடைய சோத்திரம் எவ்வளவு பொண்ணுன்னா ஒரு தாலந்து பொன்னை எடுத்து அதில் என்ன செய்ய வேண்டும்? குத்து விளக்கு செய்யப்பட வேண்டும். அருமையானவர்களே, நான் ஏறக்குறைய சொல்லுகிறேன், இன்றைய மதிப்புக்கு இந்த ஒரு தாலந்து பொன் என்பது கிட்டத்தட்ட 150 லட்சத்திற்கு அது இன்றைக்கு மதிப்புக்கு சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட சோத்திரம் பொன்னை கொண்டு அந்த குத்து விளக்கு செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் அன்றைக்கு சொல்லியிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு குத்து விளக்காக சோத்திரிக்கிறோம் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் தான் பைபிள் சொல்லுகிறது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற என்னவா இருந்தான்? விளக்காக இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. நாம் இருக்கிற ஊருக்கு பகுதிக்கு நீங்களும் நானும் தான் வெளிச்சமாக இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அருமையான இன்றைக்கு சோத்திரம் நாம் பொன்னாக இருக்க வேண்டும். ஒரு குத்து விளக்கு பொன்னினால் செய்யப்பட வேண்டும் என்று கடந்த நாட்களில் பொன்னை குறித்து சில விஷயங்களை நான் சொன்னேன். இன்றைக்கு 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அதை நான் படிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் சோத்திரிக்கிறோம் மகிமையும் உண்டாக என்ன செய்யப்படும்? காணப்படும் என்று சொல்லப்பட்டுகிறது. இங்கே பொன் என்கிற ஒரு வார்த்தையும் விசுவாசம் என்கிற வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம். அப்படியானால் பொன்னை விட விலையேற பெற்ற ஒன்று நமக்குள் கர்த்தர் துவங்கி இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அந்த பொன்னோடு ஒப்பிட்டு, பொன் விலையேற பெற்றது என்றால் அதை விட அதிக விலையேற பெற்றது உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடுங்கள்? பொறுமையோடு ஓடுங்கள். அப்ப பொன்னான இயேசு மனிதனுக்குள் உண்டாகும் அந்த விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பொன்னான இயேசு எங்களுக்குள்ளே உண்டாக்கி இருக்கிற விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில் ஜனங்கள் பொன்னை அதிகமாய் மதிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். உலக பிரகாரமான பொன்னுக்காக, பணத்துக்காக தேவனை, விசுவாசத்தை, இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றையும் கூட மறுதலித்து விடுகிறார்கள். சோத்திரிக்கிறோம். ஆனால் தான் லூக்கா 8 சோத்திரிக்கிற 8 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் வரும்பொழுது கடைசி நாளில் விசுவாசத்தை என்ன செய்வாரோ, காண்பாரோ என்ற வார்த்தை சொல்லப்பட்டுகிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நம்மிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தை பொன்னிலும் அதிக விலையேற பெற்றதாக இதை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது பொன்னை விட அதிக விலையேற பெற்றது. அதனால்தான் பவுல் சொன்னார், விசுவாசத்தை என்ன செய்து கொண்டேன்? காத்து கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினால தான் நம்ம பிழைக்க முடியும். ஆமா, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ஆகவே பொன், இந்த உலக பிரகாரமான பொன்னை பார்க்கல விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? விலையேறப்பட்டதா இருக்குது. அந்த பொன்னுக்கு ஒப்பான அந்த விசுவாசம் தான் நம்மை ஜுவாலித்து சோத்திர பிரகாசிக்கிற விளக்குகளாய் நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் எந்த பொண்ணை ரொம்ப மதிக்கிறாங்களோ, ரொம்ப விரும்புகிறாங்களோ,
ஒரு நாள் வரும் சோதர பரிசுத்தவான்களின் கால்களின் கீழே அது என்ன செய்யப்படும்? மிதிக்கப்படுகிற பாதையாக. வெளிப்படுத்தல் 21 பார்த்தீங்கன்னா அந்த வீதி எல்லாம் சுத்த பொன்னாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட். பாருங்க, ஒரு பொன், இந்த உலகத்தில் இருக்கிற பொன் பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம். இப்போ அந்த பொண்ணு பாருங்க, அதை ரொம்ப மதிக்கிறாங்க. ஆனால் பரலோகத்தில் என்ன நடக்க போகுது? அவரை விசுவாசித்தவர்கள் அதன் மேல் நடப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் குத்து விளக்காய் இருக்க வேண்டுமானால் பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற அந்த விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 5வது அதிகாரம். இன்னைக்கு விசுவாசத்தை குறித்த ஒரு 3 விஷயங்களை மட்டும் இன்னைக்கு நாம் தியானிச்சுட்டு இந்த கூட்டத்தை நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரிக்கிறோம். இந்த விசுவாசம் தான் நம்மை ஜெயமுள்ளவனாய் மாற்றுகிறது. விசுவாசம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. இங்க பாருங்க, ஜெயம் 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 என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாருங்க. இந்த விசுவாசத்தோடு உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்க வேண்டுமானால் நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய், வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், உங்களுடைய வாழ்க்கை ஒரு கான்குவர் வாழ்க்கையாக, சோதரிக்கிறோம், ஓவர் கம்மராக, நீங்கள் ஜெயிக்கிறவராக இருக்க வேண்டுமானால் பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம் உங்களில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசத்தை உடைய விசுவாசிகளாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு கூட்டு பெயர். சோத்திரம். விசுவாசம், அறிவு, நம்பிக்கை ஆகிய இம்மூன்றும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மூன்றில் ஒன்று இல்லை என்றாலும் அது முழுமையான விசுவாசமாக இருக்காது. உதாரணமாக நான் சொல்லுகிறேன், நாம் யாரையாவது விசுவாசிக்கிறோம் என்ற நாம் எதை, நல்ல கவனிங்க, நாம் எதை அல்லது யாரை விசுவாசிக்கிறோம் என்கிற அறிவு நமக்கு அவசியம். நல்ல கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்கள், நான் எதை அல்லது யாரை விசுவாசிக்கிறோம் என்கிற அறிவு எனக்கு அவசியம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், நான் எதை அல்லது நான் யாரை விசுவாசிக்கிறோம் என்கிற அறிவு நமக்கு அவசியம். நமக்கு அறிவுக்கு உட்பட்ட உண்மைகளை நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். வெறும் அறிவு மட்டுமல்ல, நம்பிக்கையோடு கூடிய அறிவு. ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல அறிவும் நம்பிக்கையும் இருந்தும் நமது சுய இஷ்டத்தின்படியோ சூழ்நிலை சந்தர்ப்பங்களின்படியோ நடவாமல் நமது ஜீவியம் தேவனை சார்ந்து இருக்குமாயின் நமது விசுவாசம் முழுமை அடையும். அல்லேலூயா. ஆகவே அதில் பாருங்க, அந்த விசுவாசம், அறிவு, நம்பிக்கை, சோத்திரிக்கிறோம், இவைகளின் கூட்டாக இருக்கிறதுக்கு பெயர் தான் அந்த விசுவாசம். சோதர, எதை அறிஞ்சு எதை விசுவாசிக்கிறோம் என்கிற அந்த அறிவு. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னங்க, நான் விசுவாசிக்கிறவரை அறிந்து விசுவாசிக்கிறேன். நான் அவரை அறிவதே, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை அறிவதே நித்திய. யாரோ சொன்னாங்கன்னு கண்மூடித்தனமா நான் இல்லை, அறிந்து. ஆமென். எத்தனை பேர் அறிந்து கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க?
கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க அறிந்து விசுவாசித்தீங்கன்னா உங்க விசுவாசத்தை யாரும் குறைச்சு போடவே, ஏன்னா நீங்க அறிஞ்சிருக்கீங்க, அதை ருசிச்சிருக்கீங்க, அறிஞ்சிருக்கீங்க, அதை புரிந்து இருக்கிறீங்க. ஆகவே அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்லி விசுவாசினா கொஞ்ச நாள் விசுவாசிப்பீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. நான் அறிந்து இருக்கிறேன் அந்த ஆண்டவரை. அல்லேலூயா. நான் அறிந்து நம்பிக்கையோடு அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த குத்து விளக்கை குறித்து நான் பேசிட்டு வரேன். குத்து விளக்கு பொன்னால் செய்யப்பட வேண்டும். அதுபோல இந்த பொன் எதோடு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசியிருக்கிறார்? விசுவாசத்தோடு என்ன செஞ்சிருக்கிறாருங்க? ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்படி நம்முடைய ஜீவியம் விசுவாசத்தினால் நிறைந்து இருக்க வேண்டும். உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் எது நிறைஞ்சிருக்கணும் நமக்குள்ள? கர்த்தரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. முதலாவது விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயம். எபிரேயர் 11:1 உங்களுக்கு தெரியும். விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் விசுவாசிக்கும் பெரும்பாலான காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு காணப்படாதவைகளே. அவைகள் காணப்படவில்லை என்றாலும் அவைகளை நிச்சயம் நமக்கு உண்டென்று நான் நம்புகிறோம். என் கண்ணில் இல்லை, தெரியல. இயேசுவை என்னுடைய இந்த கண்களினால் நான் காணல, ஆனால் அவர் இருக்கிறார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பவுல் சொன்னார், நாங்கள் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரிக்கிறோம். நீங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா அதில் எலிசா, கேயாசி, சோதரம், அந்த எலிசாவுக்கு விரோதமாக சோதரிக்கிறோம் அன்றைக்கு இருந்த ராஜா தன்னுடைய படைகளை நிறுத்தி இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ கேயாசி வெளியே வந்து சொல்றார், ஐயோ நம்ம சுற்றிலும் குதிரைகளும் வீரர்களும் நம்ம சுற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க. இன்னோட நம்ம கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நாம சோதரிக்கிறோம், ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு அழிவு தான், நாசம்தான் அப்படின்னு அவன் பயந்தான். ஆனால் எலிசா சொல்றாரு, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள். ஆனா அது கண்ணில் தெரியல. சோத்திரம். வெளியே பார்த்தா சோதரிக்கிறோம் அந்த அன்றைக்கு இருந்த ராஜா நிறுத்தி இருந்த படைகள் தான் தெரிஞ்ச ஒழிய கர்த்தர் வச்சிருக்கிற பாதுகாப்பு கண்ணில் தெரியல. ஆனால் விசுவாசத்தோடு எலிசா சொல்லுகிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள். சொல்லிட்டு சொல்றார், ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாச கண் இருக்குது. என் கூட ஊழியம் செய்யறான் உடன் ஊழியக்காரன், அவனுக்கு அந்த விசுவாச கண்ணே இல்லை. அவனுக்கு இந்த 2 கண்ணு சோதரம், அந்த மாம்சத்தில் இருக்கிற கண்ணு மட்டும் தான் திறந்திருக்குதே ஒழிய நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யல, பார்க்கல. எனக்கு அதை பார்க்கணும் அவசியம் இல்லை, எனக்கு ஆல்ரெடி இந்த விசுவாசம் இருக்கு. அவன் விசுவாசிக்கணும்ன்றதுக்காக, அவன் பயம் போகிறதுக்காக அதை கொஞ்சம் காட்டுங்கன்னு தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் வைத்த பாதுகாப்பை. அதுக்கு பிறகு பார்த்தா அவன் வெறும் குதிரையும் ரதமும் தான். ஆனால் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறது அக்கினிமயமான குதிரையும் அக்கினிமயமான ரதங்களும் அதற்கு மேலாக இருந்தது. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நம்ம கண்ணில் தெரியல, ஆனால் நம்ம அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பாதுகாப்பை நமது கண்கள் காணாதபடியால் பாதுகாப்பு இல்லைன்னு எண்ணிடக்கூடாது. நமது விசுவாச கண்கள் திறக்கப்படாதனால தான் நம்ம பயப்படுறோம். என்ன ஆகுமோ தெரியல, ஏதாகுமோன்னு தெரியலன்னு. இந்த சப்ஜெக்டை நான் ஒரு நாள் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஊழியர் வந்தார். ரொம்ப வேதனையோடு சொன்னார், பாஸ்டர் என்னுடைய கிராமத்தில் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சிறிய மந்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த சபையினுடைய கூரையை பிச்சு போட்டுருவோம், அந்த சபையை நடத்தக்கூடாது, அங்கே ஆட்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற சோத்திர பஞ்சாயத்துக்காரங்க, அந்த ஊரில் இருக்கிற அதிகாரம் பெற்றவங்க
நாங்கள் இருக்கிறத சின்ன கூட்டத்தை நசுக்கிறாங்க. இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா செய்ய முடியலையான்னு தெரியல. அவர்களோடு கூட எதிர்த்து நிற்க எங்களுக்கு முடியல. அவர்கள் அதிகாரங்களோடு கூட இருக்கிறாங்க, பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தில் என்னால் நிற்க முடியுமான்னு தெரிலன்னு சொல்லி சோதரிக்கிற ரொம்ப கண்ணீரோடு சொன்னார். அப்பதான் இந்த வசனத்தை அந்த நேரத்தில் என்னுடைய அனுதின வேத வாசிப்பில் வாசிச்சுட்டு அதை சொல்லிக்கிட்டு ஆமேன்னு சொல்லிக்கிட்டு அல்லேலூயா சொல்லிக்கிட்டு அதை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது அந்த ஊழியக்கார் வரவும் நான் சொன்னேன், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அவன் யாராவனா இருந்துட்டு போறான், எந்த அரசியல்வாதியாச்சும் இருக்க போறான், எந்த பஞ்சாயத்துக்காரனா இருந்துட்டு போறான், தோத்திரம். அவன் என்ன வேணாலும் கொக்கரிட்டு போகட்டும். அந்த நம்முடைய கண்களுக்கு அவர்கள் நிறைய பேர் தெரியல, ஆனால் நாம் காணப்படாத விதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை, ஊழியத்தில் ஒரு பாதுகாப்பை வச்சிருக்கிறாரு சொல்லி அந்த வசனத்தை அவருக்கு சொன்னேன். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திருக்கிற அன்னைக்கு தாவீது தனியா நிக்கிறான் கோலியாத்துக்கு முன்னாடி. அந்த விசுவாசமா பேசுறான், கர்த்தர் இன்னைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுவார். கையில கத்தி கிடையாது, ஈட்டி கிடையாது, ஒரு ஆயுதம் இல்லை. அவன் எல்லா வெப்பன்ஸையும் வச்சுக்கிட்டு நிக்கிறான். ஆனா இவன் விசுவாசமா சொல்றான், கர்த்தர் இன்னைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாரு. உன் தலைய உன்னை விட்டு என்ன செய்வேன், வாங்குவேன். கையில கத்தியே இல்லாம அறுக்கிற வேலையெல்லாம் சொல்றான். கையில கத்தி கிடையாது, ஒரு ஆயுதம் இல்லை, ஆனா உன் தலையை உன்னை விட்டு என்ன செய்வேன், வாங்குவேன்லாம் சொல்றான். தோத்திரம். விசுவாசம் என்ன தெரியுமா, எல்லாம் வச்சுக்கிட்டு பேசுறது விசுவாசம் இல்லைங்க. காணப்படாதவைகளின் கைகளை தட்டி, என் கண்ணுக்கு தெரியல, பட் ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் தலையை அவனை விட்டு வாங்கினானா வாங்கலையா, சோத்திரிக்கிறோம். கண்ணில் தெரிறத வச்சு நம்பிட்டு வாழாதீங்க, சோத்திரிக்கிறோம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானது, காணப்படாதவைகளோ நித்தியமானது. ஹல்லேலூயா. ஆகவே சோத்திரிக்கிறோம், அந்த கண்ணு திறக்கப்பட்டால்தான் தாவீது சொல்ற, ஆண்டவரே வேதத்தில் உள்ள உம்முடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை என்ன செய்யும், அப்பதான் விசுவாசம் பெருகுங்க. காணப்படாதவர்கள் நிச்சயம். ரோமர் 8:24 சொல்லுது, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன. நான் பார்த்தா நம்புவேன்னு சொன்னா அதுக்கு பேர் நம்பிக்கையா, அது பேர் விசுவாசமா? இங்க பாருங்க, சோத்திரிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? என் கண்ணுக்கு தெரியுத, நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. யோவான் 20:29 ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ பார்த்த உடனே ஆண்டவரே தெய்வமேன்னு சொல்றது இல்லை. அவரை பார்த்தா தான் நம்புவேன், கையை போட்டா தான் நம்புவேன்னு இம்மா பில்டப் பண்ணிட்டு இப்போ வந்து ஆண்டவரே தெய்வமேன்னு என் காலில் உடறது எனக்கு விருப்பம் இல்லைப்பா. இயேசுவை பார்த்தோம்னு உன் உடன் இருந்த சீஷர்கள் சொன்னாங்கல்ல, அப்பவே நீ நம்பி இருக்கணும். என்னை பார்த்துட்ட பிறகு நம்புறது அதை 2ஆம் கட்ட விசுவாசம்னு சொன்னார். யோவான் 1:18 சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. காண முடியாத அந்த தேவனை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்யல, கண்டதில்லை. காணாத அந்த இயேசுவை தினம் தினம் ஏற்றுக்கொண்டு வரத்தானே செய்றாங்க. கூட்டம் கூட்டமா ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா? காண முடியாத அந்த தேவனை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? அவர் காணக்கூடாதவராய் இருந்தாலும் காணக்கூடிய சகலத்தையும் அவர்தான் உண்டாக்கினார் என்று நாம் நிச்சயமாய் நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் எழுதிய நிருபம் 1ஆவது அதிகாரம், சோத்திரிக்கிறோம், அதனுடைய 20வது வசனத்தை பாருங்க. ரோமர் எழுதிய நிருபம் 1, சோத்திரிக்கிறோம், அதனுடைய 20வது வசனத்தை பாருங்க. சோதரி எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல என்ன இல்லை, இடமில்லை. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம்
என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் அவர் செயல்படுகிறார். சோத்திரம். என் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். நான் காணல தான், ஆனால் அவர் செஞ்சிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அந்த 100க்கு அதிபதி விசுவாசத்தை பாருங்க. வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறான். இன்னைக்கு சாவானோ நாளைக்கு சாவானோ நிலைமையில தான் இருக்கிறான். ஆனால் 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் விசுவாசத்தை கண்டு என்னப்பட்டார்? ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நீங்க என் வீட்டுக்கு கூட வர வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். நாட் சென்டென்ஸ், சிங்கிள் வேர்ட். வாக்கியங்கள் அல்ல, வார்த்தைகள் போதும் என்றான். ஹல்லேலூயா. வாக்கியம் அல்ல, எது போதும்? வார்த்தை போதும். என் வார்த்தைக்கே வல்லம் இருக்குதே. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். என் வார்த்தைக்கே வல்லமையும் அதிகாரமும் இருக்குமானால் அகிலத்தையும் உண்டாக்க நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் உடம்பு சரியாம தான் இருக்கிறான், காணப்படலை ஒன்றும், ஆனால் விசுவாசித்தான். நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரம் 47லிருந்து 54 வரைக்கும் வாசி பாருங்க. அங்கே ராஜாவினுடைய மனிதன் ஒருவனுடைய பிள்ளை மரண அவஸ்தையா இருந்தான், கப்பர்நகூமிலே இருக்கிறான். ஆனால் இயேசுவை அவன் சந்தித்தது கானா ஊர்ல. என்னுடைய குமாரன் மரண அவஸ்தைப்படுகிறான், ஐயா நீர் வந்து என் பிள்ளையை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காணப்படாதவைகள், அவன் எங்கேயோ இருக்கான். இவன் இங்கிருந்து கானா ஊர்ல கிளம்பி போனா மறுநாள் தான் அந்த ஊருக்கே போய் சேர முடியும். அவன் ஆண்டவரை பார்த்து, வா வாரும் என்னோடு கூட என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், போகலாம், போ, உன் குமாரன் பிழைத்து கொண்டான். பிழைப்பான்னு சொல்லல, பிழைத்து கொண்டான். சோத்தரிக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, அந்த மனிதன் அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து வீட்டுக்கு போனான். அவன் மறுநாள் அவன் வீட்டு தெரு வழியாய் அவன் போகி கொண்டிருக்கும் போது அவனுடைய உறவினர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உன் குமாரன் பிழைத்து கொண்டான். எப்பொழுது? நேற்று 7ஆம் மணி வேளையில் பிழைத்து கொண்டான். கர்த்தர் போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று கர்த்தர் சொன்ன மணி நேரமும் அதுவே. அல்லேலூயா. அவன் அங்கேயே விசுவாசிச்சுட்டான். விசுவாசம் என்னங்க? காணப்படாதவைகளின் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்ல, தூண்டில போடு, முதலில் அகப்படுகிற மீனின் வாயை திறந்து பார். அதுல என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும். அதை உனக்காகவும் எனக்காகவும் வரி பணம் கட்டு. தோத்திரம். வலைய போட சொன்னா வலைய போடணும், தூண்டில போட சொன்னா தூண்டில போடணும். முதலாவது அகப்படுகிற மீன்ல தான் என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்குன்னு கர்த்தர் சொன்னார். நீ அதுக்காக தொடர்ந்து போட்டுக்கினே இருந்தா அது பண ஆசையாயிடும். தோத்திரம். அல்லேலூயா. அவன் இது எப்பட்றா ஒரு மீன்கிட்ட போட்ட மீன் வாயில எப்பட்றா சோத்திர வெள்ளி பணம் வரும்னு அவன் அவநம்பிக்கைப்படலை. ஆண்டவர் சொன்னபடியே தூண்டில் எடுத்துட்டு அவன் கடலுக்கு போறான்னா விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட விசுவாசத்தினால தான் உலகத்தை பரிசுத்தவான்கள் ஜெயித்தார்கள். உலகம் என்ன பண்ணுது? என்ன ஜெயிக்க பார்க்குது, என்ன அழுத்த பார்க்குது. இந்த பொல்லாத உலகத்திலேயே நீங்க ஜெயிச்சு வாழணும்னா அது கர்த்தரை நீங்க பிடித்திருக்கிற விசுவாசத்துல தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, விசுவாசம் கிரியைகளோடு கூடியது. விசுவாசம் காணப்படாதவர்கள் நிச்சயம்னு சொன்னேன். இரண்டாவது, விசுவாசம் கிரியைகளோடு கூடியது. யாக்கோப்பினுடைய பொதுவான நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனமும் 26வது வசனத்தை பாருங்க. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. 26 பாருங்க. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமே எப்படி இருக்குதுங்க? செத்ததா இருக்குது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் எப்படி இருக்குதுங்க?
செத்ததா இருக்குது. உயிர் உள்ள சரீரத்தில் ஏதோ ஒரு அசைவு இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? உள்ள உயிர் இருக்குன்னா என்ன இருக்கும்? வெளியில அசைவு இருக்கும். அது இல்லை என்றால் அந்த சரீரம் என்ன சரீரம்? செத்து போன சரீரம். இந்த உயிர் போன கழுத்து தொங்கிருதா இல்லையா? நீ என்ன நிமித்தினாலும் அந்த கழுத்து மறுபடியும் கை அதை செத்துருச்சுன்னா அப்படி அதை கை துவண்டு கீழே விழுந்துடும். அது மறுபடியும் ஆக்ஷனுக்குள்ளே வராது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஜீவன் உயிர் என்ன செஞ்சிருச்சுங்க? போயிடுச்சு. அதுபோலவே விசுவாசம் இருக்கிற இடத்துல கிரியை இருக்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா அந்த ஒர்க் எனக்குள்ளது வெளிப்படும். கிரியை இல்லை, விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அது எப்படி உயிர் இல்லாத சரத்தில் அசைவு இல்லையோ அதுபோல விசுவாசிக்கிறேன் கிரியை செய்யலனா நோ யூஸ். விசுவாசம் நம்ப காணப்படாதவளை நிச்சயம். இரண்டாவது, விசுவாசம் கிரியைகளோடு கூடியது. ஆமென்னு சொல்லுங்க. விசுவாசத்தை அதன் கிரியையினால் தான் அறிய முடியும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன வருதுங்க? சோத்திருக்கிற பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார். அங்கே இந்த சம்பவத்தில் பர்த்திமேயு குருடன் ஒருவன் இருக்கிறான். யாருங்க? குருடன் இருக்கிறான். அந்த குருடன் ஆண்டவர் தன்னுடைய வழியாக போகிறத அவன் பார்க்குறான். அவர் இயேசு போகிறான்னு தெரியல, யாரோ போகிறான். கேட்குறான், யார் போகிறதுன்னு கேட்குறான். நசரேயனாகி இயேசு அந்த வழியாக என்ன செய்கிறாரு? போகிறாருன்றார். அவ்வளோதான். அவனுக்கு இவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவர் என்று அவன் விசுவாசித்தான். எனக்கு அவர் பார்வை கொடுக்க முடியும் என்று விசுவாசித்தான். அந்த வெறும் விசுவாசமா இல்லை, அது கிரியில வருது. சத்தமிட்டு கையை உயர்த்தி சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். அதான் கிரியை. விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு கிரியில் இல்லைன்னா அவன் கட்சி வரைக்கும் குருடனா தான் இருந்திருப்பான். விசுவாசிக்கிறேன்னு சொன்ன எங்க கிரியை? சத்தமிட்டான் ஆண்டவரை நோக்கி. பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, சத்தம் போடாத, அமைதியாயிரு என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் முன்னிலும் அதிகமாய் அல்லேலூயா ஏன் சத்தமிட்டான்? அவரை விசுவாசித்ததினால் கிரியைகளோடு கூடிய விசுவாசம். ஆமென்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன்னு எதுவுமே செய்யாமல் இருந்தா. இன்னைக்கு கூட ஆர்சியில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, எங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்க அப்படின்னா, ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே புறா ரூபம் கொண்டு ஆவியானவர் இறங்கினாராம். அது மாதிரி நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போதே எங்களுக்குள்ளே இறங்கி விட்டாருன்னு விசுவாசிக்கிறோம். அம்மா பேர் விசுவாசமா நீ? வசனத்தை சரியாக படிக்கிறது இல்லை. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் போதெல்லாம் புறா ரூபம் கொண்டு பரிசுத்தாவின் இறங்கலை. அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையிலே வந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது முக்கும் போதெல்லாம் வந்து இறங்கல. நீங்கள் லூக்கால வாட்சி பாருங்க. அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு கரை மேலே ஏறி வந்து அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாரு. பரிசுத்தாவியானவர் இப்போ தான் வராரு. ஞானஸ்நானம் எடுக்கிறது வேற, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற அனுபவம் வேற. அல்லேலூயா. நிறைய பைபிளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க இருக்கிறாங்க. அபிஷேகம் பெற அனுபவம் வேற, ஞானஸ்நானம் பெற அனுபவம் வேற. இது தனி அனுபவம், அது தனி அனுபவம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ கிரியை இருக்கணும். எனக்குள்ள அபிஷேகம். ஒரு டப்பாக்குள்ள எலி இருக்குன்னா என்னங்க நடக்கும்? அந்த டப்பா ஆடுதுன்னா உள்ள ஏதோ ஒரு ஜீவன் உள்ளது இருக்குது. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னா எனக்குள்ள சத்தம் வருமா வராதா? எப்படி எல்லாத்தையும் வச்சுக்கினே ஊம குசுபு மாதிரி உட்கார்ந்து என்னால் எப்படி இருக்க முடியும்? தாவீது சொல்லுகிறார், என் மகிமை எனக்குள் அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டி. ஹல்லேலூயா. சில ஆட்கள் ரொம்ப சைலண்டா இருப்பான். அவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடுவான். தோத்திரம் சர்ச்சில் சைலண்ட்டு, ஆராதனையில் சைலண்ட்டு, ஒரு தோத்திரம்ல ஒரு அல்லேலூயா இல்லை.
ஆனால் வீட்டில் போய் பாரு, அவன் வாயை பாருங்களேன், தோத்திரம் ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் திறந்து வச்சுருப்பான். ஊர்லெல்லாம் சத்தம் கேட்கும். எவன் சபையில் சத்தமிட்டு கத்தரை ஆராதிக்கிறானோ அவன் வெளியில் சத்தமிட வேண்டியதே இல்லை. எல்லாம் அவனுக்கு கத்தர் தருவார். கைதட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைபிள் ஆண்டவரை குறித்து சொல்கிறது, அவருடைய சத்தம் வீதிகளில் கேட்கப்படுவதில்லை. நம்ம சத்தம் 4 ஊடுக்கு கேட்குது. ஏன்? இங்கே ஊம குசும மாதிரி இங்கே உட்காந்துட்டு போகிறோம். நல்லா விடுதலை ஆவியில் நிறைந்து ஜபிக்க வேண்டாம்? சபையிலையும் வந்தாங்க, அதுக்கு தானேங்க மாதமான 20,000 15,000 ஏசியை போட்டு கத்துன்றோம், தோத்திரம். ஆனால் இங்கேயும் நாங்கள் ரொம்ப அமைதியான விசுவாசின்னா அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்ற யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. அப்போது விசுவாசமானது என்னங்க? கிரியைகளோடு கூடியது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமிட்டான். கானா ஒரு கல்யாணத்தில் பாருங்க, தண்ணீர் எப்படி திராட்சரசமாச்சுன்னா அவர் சொல்கிறதின்படியெல்லாம் அந்த வேலைக்காரன் கிரியை செய்யணும். ஊற்ற சொன்னால் ஊற்றணும், அந்த கச்சாடியில் ஊற்றணும். அப்புறம் அவர் சொல்லுவார், இது எடுத்துகிட்டு போயிட்டு பந்தி விசாரிப்புக்காரர்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும்னு சொல்லுவார். இந்த கிரியெல்லாம் நடந்தாதான் அங்கே தண்ணி திராட்சரசமாக மாறும். கைதட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி இல்ல சோத்திரம். ஆகவே விசுவாசம் உள்ள இருந்தா அது கிரியை செய்யும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு நிறைய நான் உதாரணங்களை சொல்லலாம், ஆனால் உங்களுடைய தியானத்துக்கு அதை விடுறேன். சோத்திரம். நான் உள்ள போல எல்லாம் சொல்லுங்க. விசுவாசம் காணப்படாதவர்கள் நிச்சயம். விசுவாசமானது கிரியைகளோடு கூடியே நடக்கக்கூடியது. 3வது, விசுவாசமானது நிகழ்காலத்துக்குரியது. அது 3rd பாயிண்ட். அது சோத்திரம். விசுவாசம் நிகழ்காலத்துக்குரியது. இப்போ எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? விசுவாசமானது, தமிழ் பைபிள் இப்படி தான் வருது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். இங்கே யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா அதில் பாருங்கள், நவ் ஃபெய்த் அப்படின்னு தொடங்கும். ஆங்கில பைபிள் யாராவது வச்சுருக்கீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நவ் ஃபெய்த். அந்த நவ் என்ற வேர்ட் சோத்திருக்கிறோம். தமிழ் பைபிளில் இப்பொழுது விசுவாசமானது அப்படின்னு இல்லை. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் எப்படி வருதுங்க? நவ் ஃபெய்த், இப்பொழுது. விசுவாசம் நாளைக்கு, நாளன்னைக்கு, அடுத்த வருஷம், அடுத்த மாதம் இல்லை. விசுவாசம் இப்பொழுதே செயல்படக்கூடியது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 7:7 சொன்னார், கேளுங்கள் என்னைக்காவது கிடைத்தாலும் கிடைக்கலாம்னு இருக்குதா? கேளுங்கள் அப்பொழுதுனா என்ன தமிழ் அர்த்தம்? என்ன அப்பொழுதுனா? அன்னைக்கே. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கேட்டா அப்போவே எனக்கு அவர் தர வல்லவர்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அப்பொழுதே. எல்லாம் சொல்லுங்க, கேளுங்கள் கர்த்தர் அப்பொழுதே கொடுக்க வல்லவர்னு நம்புறவங்க கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தோடு வாசிக்கிறவர்களுக்கு அப்பொழுதே என்ற வார்த்தை ஒரு புதிய சோதரிக்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது அல்லவா? அதாவது கேட்கிற பொழுதே கேட்பது கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் விசுவாசமானது நிகழ்காலத்துக்குரியது. கேட்டேன் நாளைக்கு கிடைக்கும், என்றோ கிடைக்கும், தேவனுக்கு சித்தமான போது வாய்க்கும் என்று சொல்லக்கூடாது. கேட்கிற பொழுதே கிடைக்கும் என்பதுதான் விசுவாசம். நான் கேட்டால் ஆண்டவர் தருவார், அன்னைக்கே தருவார். மார்க் 11:24 சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது என்ன செய்வீங்க? அப்பொழுது உண்டாகும் என்று சொல்லுங்க. சொல்லுகிறேன்.
மார்க் 11:24 பாருங்க. சோத்திரிக்கிறோம். மார்க் 11, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்கிலீஷ் பைபிள்ல NIV டிரான்ஸ்லேஷன்ல whatever you ask for in prayer believe that you have received it and it will be yours. அதை நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதாவது ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள், அவைகள் உங்களுடையவைகளாக மாறுகிறது அப்படின்ற அர்த்தத்தில் இங்கிலீஷ் பைபிளில் வருது. நீங்க எப்ப உன்னை கேட்டீங்களோ அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள். பெற்றுக்கொள்வீர்கள்னு பைபிளில் போட்டிருக்கு, தமிழ் பைபிளில் பெற்றுக்கொள்வீர்கள். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொண்டீர்கள்னு போட்டிருக்கு. அவைகள் உங்களுடையவைகள் என்ற பொருள்படும்படி அந்த வார்த்தைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக விசுவாச கண்ணோடு இவ்வசனங்களை கவனிப்பதற்கு நிச்சயம் விசுவாசம் நிகழ்காலத்துக்குரியது என்று விளங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே now faith, விசுவாசமானது அது இன்னைக்கே உங்க வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடியது? கிரியை செய்யக்கூடியது. அன்னைக்கு மார்த்தாள்கிட்ட சோதரிக்கிறோம், நீ ஆண்டவர் சொல்றாரு அவன் உயிர் தெழுவான் அப்படின்னு நம்புறீங்களான்னு ஆண்டவர் கேட்டா, கடைசி நாளில் உயிர்த்தது நடக்கும்போது என்னுடைய சகோதரன் உயிர் தெழுவான் என்று நான் நம்புகிறேன்னு வரப்போகிற காலத்துக்கு அவன் நம்புறான்றான். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கே செய்ய போறான்றாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, சோதரிக்கிறோம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரை விசுவாசித்தா நாளைக்கு செய்வேன்றது இல்லை, கடைசி காலத்தில் செய்வார்கள் இல்லை, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அன்றே அப்பொழுதே கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். என்ன ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண கூட்டிருந்தாங்க. அவருடைய கணவர் கட்டில் கிடையாவே கிடந்தார், சூனிய கட்டு. தோத்திரம். அப்புறம் அவருக்காக போய் ஜெபிக்க போனேன். சோத்திரம். அப்போ நான் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை ஜெபத்தில் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வான் விசுவாசிங்க. ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, கர்த்தாவே நீர் ஒரு சோகம் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னும் அந்த பலவீனத்தெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த சகோதரி அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. பாஸ்டர் ஆண்டவர் சோகம் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டாரு, நீர் கொடுத்ததுக்காக சோத்திரம், கொடுத்ததுக்காக சோத்திரம்ட்டு. அன்னைக்கு நான் போயிட்ட பிறகு அன்னைக்கு நாள் முழுக்க அவர் கட்டில் தான் கிடக்கிறாரு. நீர் கொடுத்ததுக்காக சோத்திரம், நீர் கொடுத்து விட்டீர் சோத்திரம். தோத்திரம் போட்டே அந்த வீட்டுக்காரனை எழுப்பிடுதுங்க. அந்த அம்மா கைதட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை சோத்திரிக்கிற அன்னைக்கே கர்த்தர் செய்வார்னு நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா அதை கர்த்தர் அப்பயே செய்வார். ஆமென்னு சொல்லுங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இதே சோதரிக்கிறோம் முதலியார்பேட்டையில் ஒரு சின்ன வீட்டில் அப்போ தான் ஊழியத்தை தொடங்கியிருக்கிறாங்க. ஒரு விசுவாசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் தட்டை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு அப்போ ஆரம்பத்தில் விசுவாசம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு விசுவாசத்தில் ரொம்ப ஃபயராக இருப்பார். வெறும் தட்டை வச்சு 3 நாளாக சாப்பாடு இல்லாமல், அதுவும் எங்கள் அம்மா சோதரிக்கிற என்ன வேற வயிற்றில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தோத்திரம். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எவ்வளோ பசி எடுக்கும் பாருங்கள், தட்டை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு பைத்தியக்காரனாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். தோத்திரம். வெறும் தட்டை வச்சு நம்மளுக்கு ஜெபிக்க சொல்கிறான், எப்படி சோறு வரும்னு அந்த அம்மாவுக்கு தெரில, எங்கள் அம்மாவுக்கு தெரில. மனசில் அப்படி நினைக்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க என்கிட்ட. அப்புறம் உள்ள காலத்தில் இப்படிலாம் நான் யோசித்தேன் அப்படின்னு. ஆனால் பயப்படுவாங்க. ஜபம் காரியம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய விசுவாசம் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்குது. தோத்திரம். தட்டை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா அப்பப்போ கண்ணை திறந்து பார்க்குறாங்க. எப்படி வரும்? வீடை சாத்தி வச்சுருக்கோம், ஜன்னலும் சாத்தி இருக்கு, எல்லாம் க்ளோஸில் இருக்குது, தட்டு எப்படி சாப்பாடு வரும்? இது எப்படி? இது ஒன்றும் புரியலையே. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கட்டத்தில் எங்கள் அப்பா சொல்ல, ஆண்டவரே நீர் ஆகாரம் தந்ததுக்காக சோத்திரம், நீர் நிரப்பினதுக்காக சோத்திரம், தந்ததுக்காக சோத்திரம், தந்து விட்டீர் சோத்திரம் போது எங்கள் அம்மா திறந்து பார்த்தோம். ஆயிடுது பழகுது இந்த ஆளுக்கு, நம்ம ஆயிடுது. தந்ததுக்காக சோத்திரம், வந்ததுக்காக சோத்திரன்றாரு. ஆனால் தட்டி அப்படி தான் இருக்குது, காலியாகவே தான் இருக்குது. சோத்திரம். உங்கள் வீட்டுக்காரர் உங்களை வச்சு அப்படி ஜோம் பண்ணால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். சோத்திரம். அவர் ஜோம் பண்ணி ஆமேன்னு போட்டோன்னே கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அல்லேலூயா.
ஒரு அம்மா தட்டு நிறைய சப்பாத்தியும் ஒரு கிண்ண நிறைய ஆட்டுக்கறி குழம்பு எடுத்து வந்து நிற்கிது. தோத்திரம். அல்லேலூயா. ஏங்க உலகத்தில் இதை விட இன்னங்க பிரமாதமான டிஷ்ஷு வேணும்? நல்ல ஆட்டுக்கறி குழம்பு, நல்லா சுட சுட. இதை இப்போ கூட வைக்கிதுங்களே தோத்திரம், குழம்பு வைக்க சொன்னா. தோத்திரம். அல்லேலூயா. பாஸ்டர் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு பாஸ்டர், அடுத்த முறை நான் சரியாக செஞ்சு கொடுத்தேன், முன்னும் சரியாக தரவே இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. அது ஒரு குழம்பு பிரமாதமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு பிரதர் இருக்கிறார், ஒரு நாள் அருமையாக செஞ்சார். சோத்திரம். சப்பாத்தி போட்டி செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக போனால் அது இங்கே ஊற்றுற திண்டிவனத்துக்கு ஓடுது. தோத்திரம். போட்டி குழம்பு அப்படியே அங்கே செய்கிறது. தோத்திரம். ஆனால் அவரும் வாஞ்சியாக தான் செஞ்சார். அது இங்கே ஊற்றுற உடனே அங்கே ஓடுது. நான் எங்கே தேடி போய் அந்த சப்பாத்தியை தொடுவேன். அல்லேலூயா. சோத்திரம். சரி, ரொம்ப நம்பிக்கிட்டு போகக்கூடாது போல இருக்குது. டேய், பிரசங்கம் பண்ணுற வேலையை விட்டுட்டு போட்டி சப்பாத்தி மேலே ஏன் உனக்கு ஞாபகம் போகுது? இதுமாரி பல முறை நான் அடிபட்டிருக்கிறேன். 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, எனக்கு ஈரல் வாங்கி வைப்பாங்க. 3 நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்தானே அப்படின்னு. எனக்கு பாருங்கள், திருவிழத்தெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஈரல் செஞ்சு வச்சுருப்பாங்க, சாப்பிட்ணும். ஏன்னா 3 நாளாக சாப்பிடல. அப்படி அன்னைக்கு பார்த்தா யாரோ ஒன்று சொல்லி எங்கள் ரெபேக்காவை குழப்பி ஈரலை அவிச்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கு பிறகு அதை ஃப்ரை பண்ணணும்னு யாரோ சொல்லி ஆட்டுக்கறி ஈரலை வாங்கி அவிச்சு தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அது சூம்பி போயிருக்குது. சோத்தரிக்கும். ஸ்ட்ரக்சரே நல்லா இல்லை அன்னைக்கு ஈரல் சோத்திரம். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னை ஜபம் நடத்த சொன்னால் உனக்கு எது மேலே போகுது அப்படின்னு. அல்லேலூயா. இப்படிலாம் சில அனுபவங்கள். சோத்திரம். இப்போ என்ன சொல்ல வந்தனே தெரில. சோத்திரம். ஆட்டுக்கறியும் சப்பாத்தியும் எடுத்துகிட்டு வந்து சோத்திரம். அல்லேலூயா. ஆடிக்கொண்டு எங்கள் அப்பா கூட பாருங்களேன், எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் கண்ணு கிண்ணெல்லாம் பிரகாசமாகுது. டேய், நான் என்னமோ நினச்சோம், ஆனால் என்னமோ ஆண்டவர் செய்கிறாரு அப்படின்னு. நீங்கள் அப்பா சொல்கிறாரு, என்னம்மா சப்பாத்தி இதில் இருந்தேன்? இல்லைப்பா, நான் சப்பாத்தி சுட்டுக்கிட்டே இருந்தேன் எங்களுக்காக. ஆண்டவர் உடனே இங்கே எடுத்துன்னு போனாரு. அதனால் நான் வேக வேகமாக எடுத்துகிட்டு வந்தேன்ப்பா. எங்கள் அப்பா சொல்கிறார், ஏம்மா நாங்களே இப்போ சாப்பாடுன்னு சொல்லி தான் தட்டெல்லாம் வச்சுட்டு நாங்கள் சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்லான்னு இருக்கிறோம். நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு அப்படியே பயங்கரமாக இருக்குது. சொன்னால் எடுத்துகிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? ஆனால் ஏன்னா அந்த காலத்து பரிசுத்தவான்கள் இன்னொருத்தர், ஆமாம்மா நாங்கள் எதிர்பார்த்துனே தான் இருந்தோம், நல்ல வேலை வந்துட்டிங்கன்னா அது விசுவாசம் குறைவாகணும், அவங்களுடைய இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். சோத்தரிக்கணும். எங்கள் அம்மாவுக்கு அல்லேலூயா வந்தது திரும்பி போயிடுமோன்னு தெரியலையே. என்ன அவர் சொல்கிறார், இல்லைம்மா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தபார்ப்பா நீ செஞ்ச சாப்பாட்டை நைட்டு சாப்பாடு, ஆனால் நான் எடுத்து வந்ததை இப்போ சாப்பிடுன்னு வச்சுட்டே போயிட்டாங்களாம். சோத்தரிக்கணும். அல்லேலூயா. அவங்க 2-3 சப்பாத்தி சுட்டு எடுத்துன்னு வரல, அது இன்னைக்கு நைட்டுக்கும் நாளைக்கும் சரி மாரி அவ்வளோ பாருங்கள். அப்போது விசுவாசம் அருமையானலே, அது அன்றைக்கு எப்போ ஜெபம் பண்ணுறோமே அன்னைக்கே கிரியை செய்ய வல்லமை உள்ளது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாகவே. எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம், விசுவாசமானது கிரியைகளோடு கூடியது, விசுவாசமானது நிகழ்காலத்துக்குரியது. எல்லாம் சொல்லுங்க. சோத்திரிக்கிற அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும், ஆனால் உங்களுக்கு நித்திய மகன மகிமை உண்டாகும். அல்லேலூயா. அந்த பொன்னை போன்ற சோத்திர அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் தான் சோத்திரிக்கிறோம் நாம கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும், எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி, பொன்னை போல புடம்பிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடம்பிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலன்.
தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படை. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனி. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, குத்து விளக்கு முழுவதும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். அந்த குத்து விளக்கு தான் அது சபைக்கும் குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் பிரகாசமாக இருக்க முடியும். அந்த பொண்ணுக்கு ஒப்பாக ஆண்டவரே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, இந்த விசுவாசம் இருந்தால் தான் நாங்கள் பொன்னை பார்க்கில் விளையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவன் தான் பிரகாசிக்க முடியும் ஆண்டவரே. ஆகவே அந்த பொன்னை விட அதிக விளையேற பெற்றதாக இருக்கிற அந்த விசுவாசத்தை உடையவர்களாக, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம், விசுவாச நிகழ்காலத்துக்குரியது, விசுவாச கிரியைகளோடு கூடியது என்று எங்களோடு சொன்னீங்களே. இப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். நாங்கள் விசுவாசத்தை உடையவர்களாக இன்னும் எங்களை நிலைநிறுத்தி நடத்தும். தாழ்த்துற ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே செலுத்துகிறோம். இந்த வசனங்களை உடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது அது விளங்கும்படி நீர் உதவி செய்ய ஜெயமுடி ஜெபிக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.